Hi students, 10th standard 3rd lesson example 3.3 sum பார்க்க போகிறோம். Solve the following system of linear equations in 3 variable. நமக்கிட்ட 3 வேரியபிள் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம சால்வ் பண்ணணும். அப்படின்னா நம்ம இதில் என்ன கண்டுபிடிக்கணும்? x, y, z இந்த மூணுக்கும் நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் முதல்ல நம்ம கொடுத்துருக்க 3 ஈக்குவேஷனுக்கும் நம்ம ஃபஸ்ட்டு 3x minus 2y plus z is equal to 2 equation number 1 பேர் கொடுக்குறோம். அடுத்து 2x plus 3y minus z is equal to 5 equation number 2. அடுத்து x plus y plus z is equal to 6 equation number 3. இப்போ கொடுத்துருக்க 3 ஈக்குவேஷனுக்கும் நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 1, 2, 3ன்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு 2 ஈக்குவேஷனையும் ஆட் பண்ண போகிறோம். ஆடிங் 1 plus 2. இப்போ 2 ஈக்குவேஷனையும் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணும்போது 3x minus 2y plus z is equal to 2. Second equation 2x plus 3y minus z is equal to 5. ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ணும்போது 2x and 3x ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 5x கிடைக்கும். இங்கே வந்து சைன் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ நம்ம பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை சப் பண்ணி போட்டு செய்வோம். ப்ளஸ் ஒரு y இங்கே ப்ளஸ் z மைனஸ் z இது கேன்சல் ஆயிரும். இஸ் ஈக்குவல் டு 7. இப்போ நமக்கு இந்த கிடச்சிருக்க ஈக்குவேஷனை நம்ம 4ன்னு சொல்லி கொடுத்துக்கணும். அடுத்து ஆடிங் 2 + 3 செகண்ட் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனையும் நம்ம ஆட் பண்ணணும். செகண்ட் ஈக்குவேஷன் என்னது? 2x + 3y minus z is equal to 5. தேர்ட் ஈக்குவேஷனை ஆட் பண்ண போகிறோம். x plus y plus z is equal to 6. இப்போ இதை ரெண்டையும் ஆட் பண்ணும்போது இங்கே மைனஸ் z இருக்குது, இங்கே ப்ளஸ் z இருக்குது. ஸோ இது கேன்சல் ஆயிரும். இப்போ இங்கே 2x இங்கே வந்து ஒரு x இருக்குன்னு அர்த்தம். 2xையும் 1xையும் ஆட் பண்ணால் 3x. இங்கே ஒரு y அப்படின்னா ப்ளஸ் 4y இஸ் ஈக்குவல் டு 11. இந்த கிடச்சிருக்க ஈக்குவேஷனை நம்ம 5th ஈக்குவேஷன் சொல்லி நேம் கொடுத்துக்கணும். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த 2 ஈக்குவேஷன் 4 and 5 ரெண்டு ஈக்குவேஷனையுமே நம்ம பேலன்ஸ் பண்ணணும். அப்போ ரெண்டுலேயுமே நம்ம கேன்சல் பண்ணணும் அப்படின்னா இங்கே 4y இருக்குது, இங்கே ஒரு y இருக்குது. ஸோ அப்போ இதை வந்து நம்ம 4yயாக மாற்றணும். அதுக்கு இந்த ஈக்குவேஷனை நம்ம 4ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். இந்த ஒய்யை மட்டும் சேஞ்ச் பண்ணுறதுக்காக அங்கே மட்டும் நம்ம 4ஆல் மல்டிபிள் பண்ணக்கூடாது. செஞ்சால் டோட்டல் ஈக்குவேஷனையும் கரெக்டாக பண்ணணும். அப்போ ஈக்குவேஷன் நம்பர் 4ஐ நம்ம 4ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். 4ஆல் மல்டிபிள் பண்ணால் என்ன வரும்? 5 4s are 20x plus 4 into y 4y 7 4s are 28. இது ஈக்குவேஷன் நம்பர் 4. அதை 4ஆல் மல்டிபிள் பண்ணி போட்டிருக்கோம். அடுத்து ஈக்குவேஷன் நம்பர் 5 அதை நம்ம அப்படியே எழுதுகிறோம். என்ன இருக்குது? 3x plus 4y is equal to 11. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா ரெண்டு சேம் சைனாக இருக்கிறனால நம்ம சைன் சேஞ்ச் பண்ணுறோம். இங்கே ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ் பண்ணோம், இங்கேயும் ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ், இங்கே ப்ளஸ் இருக்குது மைனஸ், சைன் சேஞ்ச் பண்ணியாச்சு. அப்போ இந்த இடம் கேன்சல் ஆகிடும். இப்போ 20 minus 3 17x இஸ் ஈக்குவல் டு 28லேருந்து 11 சப் பண்ணுறோம். ஸோ 7 1 17 கிடைக்குது. இப்போ 17x இஸ் ஈக்குவல் டு 7 அப்படின்னா நமக்கு x வேணும். இப்போ x இஸ் ஈக்குவல் டு 17/17 இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ எக்ஸோட வேல்யூ 1 கிடைக்குது. இப்போ நமக்கு x இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு நமக்கு ஒரு ரிசல்ட் கிடச்சிருக்கு. இப்போ இந்த கிடைச்ச ரிசல்ட் x இஸ் ஈக்குவல் டு 1 அப்படிங்கிற ரிசல்ட்டை நம்ம ஈக்குவேஷன் 4ல் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஈக்குவேஷன் 4ல் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஈக்குவேஷன் 4 என்னது? 5x + 1y இஸ் ஈக்குவல் டு 7. இதுதான் ஈக்குவேஷன் 4. இதில் இந்த நம்ம எக்ஸுக்கு பதிலாக 1ன்ற வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ 5 இது ரெண்டுக்கு நடுவில் எந்த சிம்பிளுமே இல்லைன்னா மல்டிப்பிளில் இருக்குன்றது நமக்கு தெரியும். ஸோ 5 into 1 அதை ப்ராக்கெட்டில் போடணும், இல்லைன்னா கன்ஃபியூஸ் ஆயிரும். ப்ளஸ் 1y is equal to 7. 5 1 is 5. 5 plus y is equal to 7. நமக்கு y வேணும்னா இந்த ப்ளஸ் 5 அந்த பக்கம் போகிறப்ப ஈக்குவலை தாண்டி போகிறப்ப -5 ஆயிரும். ஸோ 7 - 5 2ன்னு கிடச்சிருச்சு. அப்போ நமக்கு y is equal to 2ன்னு ரிசல்ட் கிடச்சிருச்சு. x கிடச்சிருச்சு, y கிடச்சிருச்சு. இப்போ இந்த ரெண்டு வேல்யூவையுமே நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எதுலனா ஈக்குவேஷன் நம்பர் 3ல் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஈக்குவேஷன் நம்பர் 3 என்னது? கொஷினில் கொடுத்துருக்குது x + y + z is equal to 6. இப்போ நமக்கு எக்ஸோட வேல்யூ தெரியும் 1 சொல்லிட்டு, ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சோம் 2, ப்ளஸ் z தெரியாது இஸ் ஈக்குவல் டு 6. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 3 + z is equal to 6. அப்போ எனக்கு z வேணும்னா இந்த +3 அந்த பக்கம் போகிறப்ப -3 ஆயிரும்.
சப் பண்ணோம் அப்படின்னா 3ன்னு ஆன்சர் கிடச்சிடும். அப்போ எனக்கு z இஸ் ஈக்குவல் டு 3ன்னு சொல்லி ஆன்சர் கிடச்சிருச்சு. ஸோ வி கெட் நமக்கு என்னென்ன கிடச்சிருக்குன்னா வி கெட் x இஸ் ஈக்குவல் டு 1, y இஸ் ஈக்குவல் டு 2, z இஸ் ஈக்குவல் டு 3. அவ்வளோதான். 3 ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்க. இந்த 3லேருந்து நம்ம எக்ஸ் ஒய் இசட் இந்த இதோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். 3க்கும் நம்ம நேம் கொடுத்தோம். ஈக்குவேஷன் நம்பர் 1, 2, 3ன்னு சொன்னோம். ஃபஸ்ட்டு 1 and 2 ஆட் பண்ணும்போது நமக்கு இசட் கேன்சல் ஆகிடுச்சு. ஒரு ஈக்குவேஷன் நம்பர் 4 கிடச்சிது. அப்புறம் 2 3 ஆட் பண்ணும்போது ஒரு புது ஈக்குவேஷன் கிடச்சிது. அதுக்கு ஈக்குவேஷன் நம்பர் 5 பேர் கொடுத்தோம். அப்புறம் இந்த 4ம் 5ம் நம்ம பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து இந்த ஈக்குவேஷன் நம்பர் 4ஆல் மல்டிபிள் பண்ணால் சரியாக வருன்ற மாதிரி இருந்தது. ஸோ 4ஆல் மல்டிபிள் பண்ணி ஒயிட் நம்ம பேலன்ஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு 17x is equal to 17 கிடச்சிது. நம்ம அதில் இருந்து x is equal to 17/7 1 சொல்லி ஆன்சர் கிடச்சிருச்சு. அடுத்து இந்த x 1 கிடச்சதை நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 4ல் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு y கிடைக்கும். அப்புறம் எக்ஸும் ஒய்யும் நம்மகிட்ட இருக்கிறனால அதை ஈக்குவேஷன் நம்பர் 3ல் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு z கிடச்சிடும். ஸோ அப்போ நமக்கு இந்த 3 வேரியபிள் x is equal to 1, y is equal to 2, z is equal to 3ன்னு சொல்லிட்டு நமக்கு ரிசல்ட் கிடச்சிச்சு. தேங்க்யூ.